குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கோல்டு வின்னர் தான் ஊற்றிக்கிட்டேன். இதுக்கு வந்துட்டு கடலெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, 5 சின்ன பல்லாரி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் எண்ணெய் ஹீட் ஆனதும் பட்டை வகைகளை போட்டு அப்படியே எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். எல்லா பட்டை வகையும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் அந்த இலையெல்லாம் நல்லா அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஓரளவு ஹீட் ஆகிடுச்சின்னு தெரியவும் வெங்காயத்தை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா பொரியட்டும், அதாவது வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் வதங்கின பிறகு பிரியாணி மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கிலோ, ஒரு 300 கிராம் தான் கறி இருக்கும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். கொஞ்சம் போல் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கறியை ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா அதில் அந்த மசாலா இடத்துல சிக்கன் படட்டும். அதனால் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை நல்லா இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு அந்த கறி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் இல்லையா, அதனால் இந்த ஜாரை அலசி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இதை பரட்டி விட்டுட்டு ஜாரை அலசி ஊற்றிக்கலாம். தண்ணி தேவைப்படுங்கிறதுனால நல்லா இது படட்டும். இஞ்சி பூண்டு விழுதில் எல்லா கறியும் படணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போவே நல்லா மனம் நல்லா கடுமையாக வீசிட்டுருக்கு, நல்ல வாசனை. இப்போ அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கறி வேகிறதுக்கு மட்டும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதித்து வரட்டும். சும்மா ஒரு விசில் போடாமலும் மூடாமலும் லேசாக மூடி வச்சு இப்படி பட்டும் படாமலும் மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லாவே பார்த்திங்கனாக்க வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் போல் தண்ணி வற்றி வந்திருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் வற்றி வரலாம். ஏன்னா அரிசிக்கு தேவையான தண்ணி இனிமேல் தான் ஊற்ற போகிறோம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். மூடினா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இல்லை, சாதாரணமாக மூடி வச்சுக்கலாம். மேலும் ஒரு 3 நிமிஷம் போகட்டும். ஃபுல் ஃப்ளேமில் தான் அடுப்பு இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வற்றி வந்துடுச்சு. கறியும் ஓரளவுக்கு, அதாவது இப்போ பிரியாணி போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு வந்துடுச்சு. இப்போ எந்த கப்பால் அரிசி எடுக்கணும் அந்த கப்பால் 2 மடங்கு தண்ணி சேர்க்கணும். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால் இந்த கப்பால் 1 கப்பு ரைஸ் சேர்த்துருக்கேன். அதனால் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ உப்பு பார்த்துட்டு தேவைப்படுதுன்னா உப்பை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ சும்மாவே மூடி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணக்கூடாது, சும்மா சாதாரண மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து, 5 நிமிஷம் கூட ஆகலை, ஒரு 3 மினிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் ஃப்ளேமில் அடுப்பு வைக்க நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அப்போ தான் அரிசி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு ஊற வச்சு அந்த 2 கப் ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு அவ்வளோதான், துடைச்சி போட்டாச்சு அரிசி. இப்போ அப்படியே கறியும் அரிசியும் நல்லா கலந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப காரமெல்லாம் செய்யலை, மீடியம் காரம் தான் இருக்குதுல. ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ சால்ட்டு பார்த்துக்கிட்டேன், சால்ட்டு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கனாக்கா மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுருணும். போட்டாச்சு, நல்லா மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுட்டேன். இப்போ 3 விசில் வந்துச்சு. அப்புறம் கேஸ்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உதிரியாக அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வந்திருக்குங்க. நான் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.